நம்ம கிட்ட சேஸ் மாஸ்டர் யாருன்னு கேட்டாலும் சரி, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேட்ச் வின்னர் இன் திஸ் ஜென்ரேஷன் யாருன்னு கேட்டாலும் சரி, நம்ம சொல்ற பேரு விராட் கோலி தான். அப்படிப்பட்ட விராட் கோலி பேட்ல இருந்து பறந்த 6ம் 4ம் அடங்கின டாப் 5 கிளட்ச் இன்னிங்ஸ் ஆஃப் விராட் கோலி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுல அவர் பேட்டிங்கோட அக்ரஷன், கிளாஸ், மாஸ்ன்னு அப்படி எல்லாமே இருக்கும். ஸோ வியர் யுவர் ஹெட்செட், சிட் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் த வீடியோ. 2011 வேர்ல்டு கப் இந்தியா vs ஸ்ரீலங்கா ஃபைனல்ஸ். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஸ்ரீலங்கா 6 விக்கெட்டுக்கு 274 ரன் அடிச்சு இந்தியாவுக்கு 275ன்ற ஒரு ட்ரிக்கியான டார்கெட் கொடுத்தாங்க. அதை சேஸ் பண்ண வந்த இந்தியா ஓப்பனர்ஸ்ல ஷேவாக் ஃபர்ஸ்ட் ஓவரே அவுட்டு. அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரதுக்குள்ள 6வது ஓவர் சச்சின் அவுட்டு. பட் கோலி ஃபேன்ஸுக்கு லைஃப் டைம் மெமரியா இந்த என்ட்ரி இருந்துச்சு. சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட கோலி கௌதம் கம்பீரோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. 49 பால்ல 35 ரன் அடிச்ச கோலி இன்னிங்ஸ்ல 4 4 அடக்கும். அது மட்டும் இல்ல, அவரோட அந்த க்ரூஷியல் 35 ரன்ஸ் அன்னைக்கு இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ரெண்டாயிரத்தி 16 வேர்ல்டு கப் இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச். இந்தியா பிளே ஆஃப் ஹண்ட்ல இருக்க மஸ்ட் வின் கேம் அது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா 6 விக்கெட்டுக்கு 160 ரன்ஸ் அடிச்சு இந்தியாவுக்கு 161 ரன் டார்கெட்டா செட் பண்ணாங்க. ஆனா இந்தியன் பேட்டர்ஸ் ஆஸ்திரேலியா போலிங்கை ஃபேஸ் பண்ண முடியாம ஒருத்தர் மாத்தி இன்னொருத்தரும் அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. பட் இந்த பக்கம் கோலி மட்டும் தனியா பேட்டிங் ஆடிட்டு இருந்தாரு. அதோட 16வது ஓவர் அவரோட 50யும் கம்ப்ளீட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு அந்த மேட்சை சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்தாரு. They need 4. Oh, you might as well hit it for 6. MS Dhoni, the skipper, has done it. இந்த மேட்சை இந்தியா ஜெயிக்க முழுக்க ஒரே காரணம் விராட் கோலி மட்டும்தான். ரெண்டாயிரத்தி 24 வேர்ல்டு கப் இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ். பேட்டிங்க்கு ரொம்ப கஷ்டமான கண்டிஷன்ஸ் அது. அது மட்டும் இல்லாம அது வரைக்கும் அந்த வேர்ல்டு கப்ல ஃபார்ம்லயே இல்லைன்னு எல்லாரும் கோலியை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கரெக்டான டைம்ல ஃபார்முக்கு வந்ததோட இந்தியாவுக்கு ரொம்ப குரூஷியலான ரன்ஸை ஸ்கோர் பண்ணாரு அந்த ஃபைனல்ஸ்ல. அவர் அடிச்ச 76 ரன்ஸ் இந்தியாவை 7 விக்கெட்டுக்கு 176 ரன்ஸ் அடிக்க ஹெல்ப் பண்ணதோட அந்த வேர்ல்டு கப்பை இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ரெண்டாயிரத்தி 19 இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச். எந்த ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனாலையுமே இந்த ஒரு விராட் கோலியோட ரிவெஞ்சை மறக்க முடியாது. பட் ஒரு நிமிஷம், இந்த ரைவல்ரி இவங்களுக்குள்ள எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதை தெரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் பின்னாடி போலாம். 2017 இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்த ஒரு சீரீஸ்ல விராட் கோலியோட விக்கெட் எடுத்த வில்லியம்ஸ் இந்த செலிப்ரேஷனை பண்ணியிருப்பாரு. இப்போ அப்படியே இந்த மேட்சுக்கு வருவோம். ஏன்னா ஸ்டார்டிங்ல இன்னிங்ஸை பொறுமையா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் விராட் கோலி பயங்கரமா பேட்டிங் விஸ்வரூபம் எடுத்தாரு. அப்ப வில்லியம்ஸ் போட்ட 15.2வது ஓவரை ஒரு ஃபிளிக் ஷாட் மூலியமா 6 அடிச்ச விராட் கோலி இந்த ரிவெஞ்ச் எடுத்திருப்பாரு. $208ன்ற டார்கெட்டை வெறும் 18.4 ஓவர்ல அன்னைக்கு இந்தியா அடிச்சிருப்பாங்க. அந்த மேட்ச்ல 94 ரன் அடிச்சு நாட் அவுட்டா இருந்திருப்பாரு விராட் கோலி. அவர் தான் அந்த மேட்சுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச். ரெண்டாயிரத்தி 22 வேர்ல்டு கப் இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச். There's still a lot to do. Kohli goes down the ground. Kohli goes out of the ground. Wow.
is innings like these, Virat. It is innings like these that take you beyond the present and into legend. எண்ட் ஆஃப் த டே நிறைய பேர் என்னதான் விராட் கோலி ட்ரோல் பண்ணாலும் அவரோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் இல்லனா இந்தியாவால பல ஐசிசி ஈவெண்ட்ஸ் ஜெயிச்சிருக்கவே முடியாது. அதுதான் உண்மை. வீடியோ அவ்வளவுதான் மக்களே. இப்போதைக்கு கடையை சாத்திட்டு கிளம்பிட்டு அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்றது நான் உங்க லீடர்.